ஹலோ நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். எம்பியில் 4 நண்பர்கள் இருந்தாங்க. 4 பேரும் படிக்கும்போதுலேருந்து ஒன்றாவதுலேருந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இப்படியே அவங்க நெருங்கிய நண்பர்கள், இப்படியே அவங்களும் ஊரை சுற்றி 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 ஜாலியாக இருந்திருக்காங்க. அப்போது ஒரு நாள் கூடி அவங்க 4 பேரும் ஒரு நாள் கூடி, நம்ம இப்படியே ஊரை சுற்றிக்கிட்டே இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிப்போம். அப்போ அவங்க 4 பேரும் ரொம்ப யோசனை பண்ணிவிட்டு, அப்போ சரி நம்ம பருத்தி வியாபாரம் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு. சரின்னா அந்த 4 நண்பர்களும் சேர்ந்து பருத்தி வியாபாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. பருத்தி வியாபாரம் ஆரம்பிச்சிட்டோன்னா பருத்தி வியாபாரம் ஆரம்பித்து இருந்தால், ஆனால் அங்கே இருந்த எலிங்க அந்த மூட்டைங்கள்லாம் குதறி பருத்தியை வீணாக்கிடுச்சு. உடனே இவங்க 4 பேரும் சேர்ந்து யோசனை பண்ணி போய் ஒரு பூனை ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. பூனை ஒன்று வாங்கிட்டு வந்து அந்த பூனைக்கு நல்லா பால் ஊற்றி எல்லாம் வளர்த்துட்டு இருக்கும்போது உடனே அவங்க இந்த பூனைக்கு காலில் சலங்கையை போட்டு விட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரின்னு ஆளுக்கு ஒரு ஒரு கால்லையும் ஒரு ஒரு சலங்கையை கட்டி விட்டு, அதுவும் அந்த சலங்கையோட எலியை பிடிக்கிறது, பெருச்சாலி பிடிக்கிறது, இப்படியே வேட்டையாடுறது இவங்க சந்தோஷமாக பார்த்து ஆஹா அப்படின்னு ஜாலியாக இருந்துச்சு. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு எலியை பிடிக்க போகும்போது கீழே விழுந்து ஒரு கால் உடஞ்சி போச்சு. ஒரு கால் உடஞ்ச உடனே அவங்களும் அந்த ஒரு காலுக்கு மருந்து போட்டு துணியை சுற்றி கட்டி விட்டுருக்காங்க. இது அந்த காலோடையே போய் திருப்பி எலிங்கெல்லாம் வேட்டையாடி இருக்கு. எலிங்க வேட்டையாடிட்டே இருக்கும்போது அந்த கட்டு அவுந்து போச்சு. கட்டு அவுந்த உடனே அந்த கட்டோடய போகும்போது விளக்கு மேலே பட்டு அந்த கட்டு துணியில் நெருப்பு பிடிச்சி. நெருப்பு பிடிச்சோம்னா அந்த நெருப்பு காலோட அப்படியே அது பிடிக்கும்போது அப்படியே பஞ்சு மூட்டையில் அந்த நெருப்பு கால் பட்டு பஞ்சு மூட்டைலாம் எரிஞ்சு போச்சான். எரிஞ்சு போனோம்னா உடனே இந்த 3 பேர் சேர்ந்து உன் காலில் நீ சலங்கை கட்டின காலில் பூனைக்கு அடிபட்டதுனால தான் இந்த மாதிரி குடலில் நெருப்பு பிடிச்சிச்சு, அதனால் இழப்பீடு நீ தான் தரணும். ஐயோ, நான் எப்படி தருவேன்? அதெல்லாம் இல்லை, நீ தான் தரணும். நீ சலங்கை கட்டின காலில் உள்ள துணி பட்டு தான் அதில் நெருப்பு பிடிச்சி தான் பஞ்சு. சரி வாங்க, இதை நம்ம அரண்மனையில் போய் தீர்த்துருவோம் அப்படின்ட்டு. சரி, உடனே இவங்களும் நேராக அரண்மனைக்கு போயிட்டாங்க. அரண்மனைக்கு போய்ட்டு, ஐயா ராஜா கிருஷ்ணதேவராயர், இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி பஞ்சவியாபாரம் பண்ணோம். அப்போ இந்த பூனையில் இவன் சலங்கை கட்டின காலில் உள்ள இது நெருப்பட்டு தான் பஞ்சு குடோனே எரிஞ்சு போச்சு. அதுக்கு நீங்கள் தான் நல்ல தீர்ப்பு சொல்லணும். உடனே ராஜா, இதுக்கு நான் தீர்ப்பு சொல்ல முடியாது, தெனாலிராமா நீ தீர்ப்பு சொல்லு அப்படின்ட்டு.